Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moni. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சொர்க்கவாசல் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோன ஆர்ஜே பாலாஜி பண்ணாத தப்புக்காக ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஜெயிலுக்கு வரதுக்கு கூடிய காரணமா இருக்கக்கூடிய டானான செல்வராகவனும் அதே ஜெயில இருக்காரு. அந்த ஜெயில ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரம் எதுக்காக, யாருனால, எப்படி நடந்துச்சு, அதனால யாருக்கு என்ன ஆச்சுங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஆபீசரா வராரு நட்டி. அவருக்கு உண்மை தெரிஞ்சுச்சா, அதனால அங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா. பிரிஷன் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். தமிழ் சினிமாவை பொறுத்துக்கு பிரிஷன் டிராமால ரொம்ப லிமிட்டடான மூவிஸ் தான் வந்திருக்கு. விருமாண்டி, மகாநதி, தக்ஸ்ன்னு சொல்லி லிமிட்டடான மூவிஸா இருந்தாலும் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிட் ஃபேக்டரை ஹோல்டு பண்ணியிருக்கும். அதே தான் இந்த ஆர்ஜே பாலாஜி மூவிலையும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் புதுப்பேட்டையில என்ன ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாரோ, ஆர்ஜே பாலாஜி இந்த சொர்க்கவாசல்ல அதை ரீஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் பர்ஃபார்மரா அதை ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு தான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் ட்ராமா. இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ங்கிறத தாண்டி பேஸ்ட் ஆன ட்ரூ இன்சிடென்ட், அந்த கலவரத்தினால வரக்கூடிய கலாட்டா ட்ராஜடி டிராமா என்னங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரீன் பிளேல ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டரோட ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா சட்டலா ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லரா சிம்பிளான ஒரு டேக் ஆஃபா தான் இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த போராட்டம் கிளைமேக்ஸ்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ளாட்கான ஒன் லைன் ஸ்டோரியுமே ஜஸ்டிஃபைங்கா ஆர்ஜே பாலாஜி ஒரு டைலாக்ல சொல்லி சம்பவம் பண்ணியிருக்காரு. படம் டெக்னிக்கலா நீட்டா இருந்துச்சு. மேக்கிங்ல பயங்கரமா பிரம்மாண்டமா செலவு பண்ணிருக்காங்க. இது உண்மையான ஜெயிலா செட்டான ஃபீல் பண்ற அளவுக்கு பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஆர்ட் ஒர்க், மேக்கப், டிசைன் சொல்லி எல்லாமே நோட்டபிளான டோன்ல சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. ஹீரோயினுக்குமே நீட்டான ஒரு சிம்பிளான ரோலா இருந்தாலும் ஓகேஷான டோன்ல ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவியோட நரேஷன்ல போட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இன்னும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சிம்பிளாவே இன்ட்ரெஸ்டிங்காவே பிரசன்ட் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் நான் லீனியர் தான் சொல்லுவேன்னு சொல்லி ஏன் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சாங்கன்னு நீங்களே யோசிக்கிற மாதிரி ஒரு சில சம்பவத்தை பண்ணி வச்சிட்டாங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வாட்சபிளா டீசென்டா சூப்பரான கிளைமேக்ஸோட ப்ராப்பரா எண்ட் பண்ணிருக்காங்க. எமோஷனல் டிராமா ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் நம்பும்படி நம்ம ஆர்ஜே பாலாஜி நம்ம வீட்டு பையன் மாதிரி ஃபீல் பண்ணி யதார்த்தமா அந்த வழியை அழகா கன்வே பண்ணிட்டாரு ஆடியன்ஸ் கிட்ட. அதனால பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மூவியோட கேரக்டர், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ் சொல்லி எல்லாமே நீட்டா இருந்துச்சு. படத்தோட தேர்ட் ஆக்ட்லயே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் சொல்லி சில விஷயத்த நோட்டபிளா பண்ணியிருந்தாலும் நார்மலான கமர்ஷியல் மூவி டெம்ப்ளேட்டை இதுலயுமே உடைக்க ட்ரை பண்ணியிருந்தது நீட்டா இருந்துச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன் சிம்பிளா தான் எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் ஏ சர்டிஃபைட் மூவி தான். வயலன்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே 2-3 சீன்ஸ் வாலண்டியரா திணிச்சு வச்சிருக்காங்க. அதை மட்டும் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்து யூஐ வாங்கியிருந்தா சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. இந்த சொர்க்கவாசல் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. ஒரு ஹிட் மூவி தான் ஆர்ஜே பாலாஜி மூவிஸ் லிஸ்ட்ல இதுவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, see you and love you all.